வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு தோட்டத்திலிருந்து போஞ்சிக்காய் எடுத்து பீன்ஸ் எடுத்து ஒரு விரை ஒன்று செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ போஞ்சிக்காயை எடுத்து கொண்டிருக்கிறோம். தோட்டத்தில் இருக்கிற மரக்கறிகள் எடுத்து காணொலி போட்டு கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள். வாங்க, நாங்கள் எல்லாம் இனி எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் இப்போ சம்மர் காலத்தில் இடையில் கொஞ்சம் குளிர் வந்தபடியாக எல்லாம் பட்டு போன மாதிரி போயிடுது, காஞ்சி போயிட்டுது. பாருங்க, உங்களோட போஞ்சிக்காய் இருக்கிற மரக்கறியில் நாங்கள் எடுப்போம். இங்கே நிறைய இருக்குது பாருங்க, எல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்து. இதெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சி போய் கொண்டு இருக்குது. இப்போ மரக்கறியெல்லாம் குறைவாக போய் கொண்டிருக்கு. காயெல்லாம் தோட்டத்தில் இருந்து எடுத்து சமைக்கிறது தனி ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். எல்லாம் ஒரு பசலையும் போடாமல் கொம்போஸ் மட்டும் போட்டு வளர்கின்ற மரக்கறிகள் மிகவும் சுவையாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். பீன்ஸ் போஞ்சிக்காயெல்லாம் வாங்கிட்டோம் நண்பர்களே. வாங்க, இனி வெட்டி குட்டி குட்டியாக வெட்டிட்டு சமைக்கிற ரெடி பண்ணுவோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், இப்படி நான் சமைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் போஞ்சிக்காய், அதாவது பீன்ஸை இவ்வளோ குட்டி குட்டியாக வெட்டிக்கிறோம்னு சொல்லி குட்டி குட்டி வெட்டினா தான் நல்ல அந்த வரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற தேவையான எண்ணெய் எடுத்துருக்குறோம். மற்றது ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஒரு 75 கிராம் வெங்காயம், மற்றது அது 2-3 பெல்லு உள்ளியை நல்லா குட்டியாக வெட்டிக்கிறேன். ஒரு செத்த மிளகாய் எடுத்துருக்குறேன். மற்ற அரை கரண்டி அளவு, மற்ற அரை தேக்கரண்டி அளவு கடுகு, அரை தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம், தேவையான அளவு மஞ்சள், உப்பு, தேங்காய்ப்பூ, இவ்வளோந்தான். இனி செய்வோம். வாங்கோ, குட்டி தாய்ச்சி எண்ணெய் விடுவோம். சூடாகிட்டுது. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை விடலாம். நீங்கள் கடுகு போடுவோம். நல்லா அது பொரிஞ்சு வருது. அதை சேர்த்து சின்ன பெருஞ்சீரகத்தையும் சேர்ப்போம். இப்போ வெட்டி வச்சுக்கிற இந்த எல்லா வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றடியாக வதக்கி எடுப்போம். வெங்காயம் ஒரு அரைவாசிக்கு வதங்கிடுது பாருங்கள். இந்த நேரம் நாங்கள் எடுத்து இந்த போஞ்சிக்காய் இதோட சேர்த்து அவிய விடுவோம். இப்போ நீ வதங்குறது உப்பு போடுவோம். இதோட சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்படி குட்டி குட்டியாக வெட்டினா டக்கண்டா அவிஞ்சிக்குது. சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா அவிஞ்சிக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதை வதங்க விடுவோம். இது கொஞ்சம் இன்னும் விரைவாக அவிகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வரும். நான் ஒரு 50 மில்லி தண்ணி விடுறேன். இப்படி கொஞ்சம் அவிய விடுவோம். மூடி விட்டுருக்குறேன் நான் அவிறக்கு. நான் ஒரு 30 செகண்ட் தான் மூடி வச்சேன். இப்போ நாங்கள் மஞ்சளை போடுவோம். இதுக்கு இந்த போட்டு இதையும் கொஞ்சம் கிளறி விடுவோம். நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க. நார்மலாக மரக்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலர் மாறாமல் சமைக்கிறது தான் நல்லது. தேங்காய் பூவை சேர்ப்போம். சுவையாகவும் இருக்கும், அது சத்தானதும். இதே மட்டும் கிளறி விடுவோம். இதே மட்டும் அப்படியே கிளறி விட்டு இது ஒரு அரை நிமிடம் வதங்கினால் காணும். அவ்வளவுதான் நண்பர்களே, போஞ்சிக்காயோட வேற, அதாவது சுண்டல் அல்லது பொரியல் என்று சொல்கிறது. என்னுடைய இந்த சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கோ. நான் போடுகின்ற காணொலியெல்லாம் பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாaju. நன்றி, பாய்.